ஸோ இந்த வீடியோவில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி ஒரு எட்ஜை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த பேக் டெஸ்டிங்னால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண உங்களோட பிரெயினில் போய் அந்த உங்களோட எட்ஜே போய் உங்கள் பிரெயினில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போயாவது ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும் இந்த ட்ரேட் வந்து வின் ஆகுமா இல்லை லூஸ் ஆகுமான்னு. ஸோ இந்த மாதிரிலாம் பேக் டெஸ்ட் யூஸ் ஆகும். நான் வந்து பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எட்ஜ் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு எட்ஜுக்கு நம்ம போயிடலாம். எட்ஜுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது யூடியூப்பில் ஆர் புக்ஸில் இல்லை நிறைய பாட்காஸ்ட் எங்கள் இதில் எல்லாத்துலேயுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டு அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ரூல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நியூயார்க்கா, லண்டனா, இல்லை ஏஷியன் செஷனா, இந்த மூணுத்தில் எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எந்த இடம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ஒரு ட்ரேடுக்கு. இந்த 6 விஷயம் தான் உங்களோட ரூல்ஸ். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்தபடி தான் ஒரு எட்ஜ். சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு எட்ஜ் சொல்கிறேன். அந்த எட்ஜை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இந்த எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி இது என்னோட ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்காக இப்போ நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து என்னோட எஃப்இஜி, தேர்ட் திங் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், ஃபோர்த் ஒன் வந்து லிக்விடிட்டி. இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னோட ரூல்ஸ் இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நான் எந்த செஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன்றதை வந்து நியூயார்க். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ண போகிறேன், நான் வந்து கோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:3 வச்சுக்கிறேன். ஃபோர்த் வந்து எவ்வளோ % ரிஸ்க் எடுக்க போகிறேன், 1 to 2% நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் ஒரு ட்ரேடுக்கு. அண்ட் ஃபிஃப்த் திங் வந்து என்னோட எக்ஸிட் பாயிண்ட், ஸ்விங் பாயிண்ட். அப்புறம் என்ட்ரி க்ரைட்டீரியா வந்து எஃப்இஜி டேப் ஆன உடனே மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக போகிறேன். இதான் என்னோட எட்ஜ். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு பேக் டெஸ்டிங் பண்ண போகிறேன். வாங்க பேக் டெஸ்ட் பண்ண செஷன் உள்ள போகலாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட்ஸில் யூஸ் பண்ணுறேன் பேக் டெஸ்டிங்க்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும் எனக்கு. ஏன்னா என்னோட வின் ரேட் எல்லாமே வந்து இதுவே வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் டெஸ்டிங் செஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் செஷன் பேக் டெஸ்ட் யூஎஸ்டி. பேலன்ஸ் வந்து ஜஸ்ட் நான் ஒரு $5,000 ஆரம்பிக்கிறேன். 1 year டேட்டாவை நீங்கள் எப்பயுமே பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். 1 year டேட்டாவை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு செஷனை கிரியேட் பண்ணிட்டேன் ட்ரேட்ஸால். இப்போ என்னோட ப்ரீவியஸ் இயர் சார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இண்டிகேட்டர்னா செஷன் இண்டிகேட்டர், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து நியூயார்க் செஷனில் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு லண்டன் செஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டே ட்ரேட் கிடைக்கல. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ மறுபடியும் ஏஷியன் செஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லெட்ஸ் see what's going to happen. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எஃப்இஜி இருக்கணும், லிக்விடிட்டி சம்டைம்ஸ் இருக்கலாம், இல்லை எல்லாமே போகலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 4 hour நான் கன்ஃபர்மேஷனை மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே எஃப்இஜி இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ வந்து லிக்விடிட்டி எடுத்ததோட இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து பை என்ட்ரி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அதனால் நான் பை என்ட்ரிக்கு போகிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, இங்கே ஒன்று இருந்துச்சு. நான் வந்து சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் ஜோன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு குட் எஃப்இஜி. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் 1% ரிஸ்க் எடுக்க போகிறேன். $3க்கு 1%னா ஸ்விங் எஸ்எல் வந்து ஸ்விங் பாயிண்ட்டு கீழே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 0.138 எடுக்க போகிறேன் ரிஸ்க் வந்து. இப்போ பை என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். விச் வந்து பார்த்தீங்கன்னா $48 வந்து இப்போ லூஸ் ஆனால் லூஸ் ஆகும். அண்ட் இஃப் ஐ வின் $140 ப்ராஃபிட். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ஃபஸ்ட் ட்ரேட் நான் வின் பண்ணிட்டேன். விச் வந்து பார்த்தீங்கன்னா நான் $48 ரிஸ்க் பண்ணி $140 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன்.
இப்படி தான் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு போவோம். ஏஷியன் செஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லெட்ஸ் சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, நம்ம ஏதாவது ஒரு எஃப்இஜியில் போய் டேப் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ என்னோட செஷன் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கும் எனக்கு ட்ரேட் இல்லை. மறுபடியும் ஏஷியன் செஷன் ஓப்பன், லண்டன் செஷனும் முடிஞ்சு டோட்டலாக. எஸ், எனக்கு வந்து இப்போ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், லோ ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ. ஸோ கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய எஃப்இஜி இங்கே டேப் ஆகிடுச்சு. ஸோ எஃப்இஜி டேப் ஆட உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதில் எப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்விங் பாயிண்ட்டு கீழே வைக்கணும், ஆனால் வைக்க முடியாது. ஸோ நான் வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வச்சுக்கிறேன். ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இப்போ வந்து நான் 0.11 லாட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பை என்ட்ரி மறுபடியும் எடுக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, உங்களோட ரூல்ஸ் எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ 1:3 இப்படியே வைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிடைச்சா நான் சொல்கிறேன். கிடச்சிருக்கு நான் கேட்ட மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட்டில் இருந்தது அப்படியே உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸை. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்னா, நான் ஒரு ட்ரேட் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்த உடனே என்னோட 20% ஆர் 50-60% ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு என்னோட ஸ்டாப் லாஸை என்ட்ரி பாயிண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ரூல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ட்ரேட் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆனோடனே உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிரும், அதே மாதிரி உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்கள் ப்ராஃபிட் கொஞ்சம் 70% ஆஃப் த ப்ராஃபிட்டாவது உங்களுக்கு மிச்சம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டே நீங்கள் போனீங்கன்னா அட்லாஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஸ்டாப் லாஸ்க்கு வந்து உங்களோட எஸ்எல் தான் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கான ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு எட்ஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு நெகட்டிவ் ட்ரேட் எப்படி எடுக்கணும், ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் எப்படி எடுக்கணும், எப்படி நம்ம லாஸே பண்ணாமல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரேக் ஈவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட 70% ஆஃப் த லாஸை வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆர் 75% ஆஃப் த லாஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இல்லை, இப்போ தான் நானே வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அட்லீஸ்ட் 50-60% மினிமம் இருக்கணும், மினிமம் வின் ரேட் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 10 ட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 to 6 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட், உங்களோட லாஸஸ் தான் அதிகமாகும். ஆர் அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஆர் எட்ஜ். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக உங்களோட வின் ரேட் கம்மியாகிட்டே வரும். இப்போ 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சனால இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு. இதே 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேட். ஸோ இப்படி தான் உங்களோட வின் ரேட் கம்மியாகும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு எட்ஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.